தலைமுறை தலைமுறையும் தேவனை ஆராதிக்கும், தலைமுறை தலைமுறையும் தேவனை ஸ்தோத்திரிக்கும். எல்லா காலத்திலும் எல்லா தலைமுறையிலும் தேவன் அவருடைய சுத்த கிருபையினாலே வழி நடத்துகிறார். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, வெளியூர்லாம் நாம் சென்று ஊழியம் செய்கிற காலத்திலே அந்த வெள்ளக்கார பிள்ளைங்க விதவிதமா தலைமுடி வச்சிருப்பானுங்க. தலைமுடி விதவிதமா வச்சிருப்பானுங்க, முக்குத்தி போட்டிருப்பானுங்க, காலை குத்தி இருப்பானுங்க. அவனுக்கு எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவனுங்க தேவனை ஆராதிக்கிற ஒரு அழகுதான். பிரைஸ்லாம். அவனுங்க சூழ்நிலை எப்படி இருக்குதோ, அவன் கலாச்சாரம் எப்படி மாறுகிறதோ, ஆனா தேவன் தாமே எல்லா சூழ்நிலையிலும் அவர்களோடு இசைந்து செயல்படுகிறார். அதுதான் ஆச்சரியமான ஒரு காரியம். அருமையான நம் சபை மக்களே, என் நண்பர்களே, உலகம் முழுதும் பார்க்கின்ற என்னுடைய உற்ற நண்பர்களே, உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்திலே. அதிகமாய் இந்த காலத்திலே இப்ப நம்மளுக்கு எம்சிஓ ஓடுகிறது. லாக்டவுன் தான், பார்ஷியல் லாக்டவுன் தான். வேலைக்கு போகிறவர்கள் போகிறார்கள், செயல்படுகிறவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் கூண்டு விடுக்கு அடைத்து இருப்பது போல அடைபட்டு இருப்பவர்களும் அதிகமாய் ஒன்றுதான். இந்த நாட்களிலே அதிகமான காரியங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், அநேகமான துட்செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், பயங்கரமான கெட்ட செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ரேடியோலையும் சரி, டிவிலையும் சரி, வானொலியிலையும் சரி, யூடியூப்லையும் சரி, எதிலுமே நல்ல செய்தி வருவதாய் நமக்கு தெரியவில்லை. நல்ல செய்தி இருப்பதாக கூட தெரியவில்லை. இன்னும் காலம் எப்படி போகுமோ. சிங்கப்பூர் நியூஸ்ல பார்க்கும்போது யங் பீப்புள் சொல்லுகிறார்கள், அவங்களுடைய ஸ்ட்ரெஸ், அவனா வீட்டை விட்டு வெளியில போக முடியல, கட்டடத்தை விட்டு வெளியில போக முடியல, ஒன்னா சாப்பிட முடியல. அந்த சின்ன நாட்டிலே அவர்கள் அப்படியே குறுகி ஒரு சிறையில இருக்கிறது போல மன உளைச்சலுக்குள் ஆகிறார்கள். இதெல்லாம் டக்குனு ஹாலிடேனா, சண்டே சண்டேனா ஜோபார்ல கூடிடுவார்கள். எல்லா ரெஸ்டாரண்ட் நிறைஞ்சிரும், எல்லா ஷாப்பிங் சென்டர் நிறைஞ்சிரும். இன்னைக்கு அவர்கள் வர முடியவில்லை, எங்கேயும் போக முடியவில்லை, ஒரு போட் எடுத்து போக முடியல, ஒரு கார் எடுத்து போக முடியல. அவங்க அநேக மன உளைச்சலுக்குள்ளார சிங்கப்பூர்ல இருக்கிறார்கள். நம் பிள்ளைகளும் அங்க இருக்கிறார்கள். ஆனால் என்ன, நாம் எல்லாம் இன்னும் ஒரு குடும்பமாய் நாம் செயல்பட்டு கொண்டு இருப்பதனாலே, வசனங்கள் போய்கொண்டு இருப்பதனாலே, செபங்கள் போய்கொண்டு இருப்பதனாலே மனதிலே கொஞ்சம் ஆறுதல். இங்க இருக்கிற நீங்கள் கூட ஆறுதல் அடைகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் காலையில உங்களுக்கு நான் அனுப்புகிற செபங்கள் உங்களை உண்மையிலே உற்சாகப்படுத்தும். உங்கள் ஆவியில ஒரு களிகூர்ப்பு வரும். ஒரு களிகூர்ந்த ஆவியில ஒரு உற்சாகம் அடைந்து ஒவ்வொரு நாளும் நமக்கும் ஒரு அப்பன் இருக்கிறார், ஆய்வுரை அப்பன் நம்மோடு சேர்ந்து செபிக்கின்றார், தேவ சமூகத்தில் நிற்கிறார் என்று சொல்லி அந்த நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமாய் வரும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் நினைப்பு தான். இங்க நம்ம பாஸ்டர் ஸ்டாஃபை கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே நான் யோசிக்கிறது இல்லை. என்ன நன்மை செய்யலாம், யாருக்கு என்ன செய்யலாம், யாருக்கு எப்படி நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை பத்தியும், நம்ம சபையோட பத்தியும், எண்மையான காரியங்களை பத்தியும், இன்னும் நம் சபை எப்படி இந்த காலகட்டத்தில் செயல்படும், எப்படி அநேகருக்கு நம்ம நன்மை செய்யலாம், நாம் ஒரு கலங்கரை விளக்கை போல இருந்து அநேகர்களுக்கு நாம் வெளிச்சம் கொடுக்கலாம், பாதைகளை செவ்வாய்ப்படுத்தலாம், பாதைகளை செறிப்படுத்தி மற்றவர்களை வெளிக்கொண்டு வருகலாம் என்று சொல்லி இந்த நாட்களிலும் தொடர்ந்து நம்ம பாஸ்டர் ஸ்டாஃப்லாம் உங்களுக்கு வீடியோ கால், என்கரேஜ்மெண்ட் தொடர்ந்து உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து உறவு கொள்ளுங்கள், அவரோடு பேசுங்கள். அப்போது நம் மன உளைச்சல் மாறி நம்ம இன்னும் தைரியமாய் கர்த்தருக்குள் செயல்படலாம். இந்த நாட்களிலே தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது எது நம்மை உற்சாகப்படுத்தும், எது இந்த இருண்ட சூழ்நிலையில, பயங்கரமான சூழ்நிலையில நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு யாருக்கு என்ன நடக்குமோ என்று அச்சப்படுகிற இந்த வேளையில நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். கிறிஸ்துவை அறிகிற அறிவுடையவர்களாய் நாம் இன்னும் அதிகமாய் மாற வேண்டும். எவ்வளவுதான் நம்ம பிரசங்கம் பண்ணினாலும், எவ்வளவுதான் ஊழியக்காரர்கள் நாங்கள் அங்கு இங்கு பாய்ந்து அற்புதத்தோடு அருளோடு ஊழியம் செய்தாலும் கிறிஸ்துவை அறிவிப்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எங்க ஊழியக்காரர்களுக்கும் நான் சொல்வது, நீங்கள் ஒன்றும் பெரிய பேச்சு பேச வேண்டாம், பெரிய சாதனை பண்ண வேண்டாம். இந்த நாட்களிலே கிறிஸ்துவை தியானிக்கிறதுல உறுதியாக இருந்து, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே ஒரு ஆழமாய் இருந்து, நம்முடைய ஜனங்களுக்கு கிறிஸ்துவை தவிர வேற எதையுமே போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அந்த நாட்களும் சரி, இந்த நாட்களும் சரி, எந்த நாட்களிலும் நாம் கிறிஸ்துவை போதிப்பதிலே, கிறிஸ்துவை அறிவிப்பதிலே, கிறிஸ்துவை தெளிவாய் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதிலே அவர் யார் என்று அறிந்து, அவர் யார் என்று தெரிந்து, அவரை புரிந்து, அதை முறையாய் நம்மும் ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் இருக்கிற நெருக்கத்தையும் அந்த அன்பையும் அந்த பிணைப்பையும் நாம் வளர வைத்து நம் உள்ளத்தில் இன்னும் அவர் பெருக, அவர் வளர, அதை எடுத்து நம் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அதிகமாய் நம்முடைய சக ஊழியர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு வேதத்தை வாசிக்கும் பொழுது என்ன ஒரு இன்டர்பிரேஷன் வரும், என்ன புதுசா வரும், என்ன புதுசா நடக்கும் அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ எல்லாத்திலும் கிறிஸ்துவே நிறைந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆதியும் அந்தமுமானவர், ஆரம்பமும் முடிவுமானவர், மரணமும் ஜீவனுமானவர், சகலத்துக்கும் அதிபதியாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும் பொழுது அநேக காரியங்களை நமக்கு புரிய வைத்தார். அதனால இந்த புதிய ஏற்பாட்டை பார்க்கும்போது, இயேசுடைய காரியங்களை பார்க்கும்போது, இந்த காஸ்பல்ஸை பார்க்கும் பொழுது, இந்த 4 புத்தகத்தையும் பார்க்கும் பொழுது, மத்தேயு, லூக்கா, மார்க்கு, யோவான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவர் செயல்படுகிற காரியங்களை பார்க்கும்போது, இயேசு செயல்படுகிற காரியங்களை பார்க்கும்போது விசித்திரமா இருக்கும். இந்த நாட்களிலே நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாய், எவ்வளவு கவனமாய் மனிதரிடத்திலே பழக வேண்டும், மனிதர் நம்மிடத்தில் எப்படி பழகுவார்கள், மனிதனுடைய குணங்கள் என்ன, அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அதற்கு ஏற்ற மாதிரி பரலோகம் இசைந்து போகிறதா, அல்லது மக்கள் தாமே தன்னை மாற்றிக் கொண்டு பரலோகத்தை அறிகிற அறிவுடையவர்களாய், கிறிஸ்துவை அறிகிற அறிவுடையவர்களாய், அந்த மேன்மையான உன்னத காரியங்களை தன் மனதிலே வைத்து தெளிவாய் நடக்கிறார்களா என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் என்ன செய்கிறேன், அவர்கள் என்ன செய்கிறார், அது முக்கியமல்ல. கிறிஸ்து உங்க வாழ்க்கையில என்ன செய்கின்றார், இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு வரும்பொழுது இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த மெசேஜ் ஒரு 2 வாரமாவது போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு கொஞ்சம் தியானித்து நம்ம பார்ப்போம். என்னோட சேர்ந்து நம்ம பேச போறது கிறிஸ்துவ அறிகிற அறிவு. இந்த காலத்துல நீங்க அதிகமா என்னுடைய மெசேஜ்ல கேட்டீங்கன்னா, என்னுடைய பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவை தவிர நம்ம எங்குமே போக முடியாது. இந்த நாட்களில அவரை தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள், தெளிவாய் அறிந்து கொண்டு மாறுங்கள், இல்ல மாற்றப்படுவீர்கள். இல்லை அவரை முகமுகமா சந்திக்கும் போது இவர் அப்படியாப்பட்டவரா, இவர் இப்படியாப்பட்டவரா என்று திகைச்சு போகாதீர்கள். அவரை அறியாமல் போனேனே, அவரை தெரியாமல் போனேனே, அவரை புரிந்து கொள்ளாமல் போனேனே, அவருடைய உள்ளம் என்னவென்று அறியாமல் போனேனே, அவரை முக்கியமா என் வாழ்க்கையை வைக்கவில்லையே, என்னுடைய வேலை, என் சம்பாத்தியம், நகை, நட்டு, வீடு, இதிலே நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்துட்டேனே, மற்றவர் புகழ வாழ வேண்டும், மற்றவர் போற்ற வாழ வேண்டும், நான் பெரிய ஊழியக்காரனா இருக்க வேண்டும், எல்லாரும் பார்த்து என்று வாயை புழக்க வேண்டும் என்றெல்லாம் நான் நீ சிந்தித்தேனே, ஆனால் அவரை அறிய மறந்தேனே என்று ஒரு நாள் அவர் கொள்வதாக இருக்கிறது. அதனாலதான் அவர் அறிகிறது தான் முக்கியம். வசனத்தை ஒவ்வொரு வாட்டியும் நான் பார்க்கும்போது, கிறிஸ்துவை குறித்து படிக்கும் பொழுது, அவர் அந்த நாட்களில் செய்த காரியங்கள், அவர் அறிந்து கொண்ட காரியங்கள், மக்கள் அறிந்து கொண்ட காரியங்களை நினைக்கும் போது வியப்பா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். என்னோட சேர்ந்து வாசிங்க யோவான் 6ஆம் அதிகாரம். இயேசு தண்ணீர் மேல் நடந்தார். போன வாரம் பார்த்தவங்க எவ்வளவு உற்சாகமா இருந்தது. அந்த போட்டை பத்தி எல்லாம் பேசினேன், அந்த தண்ணியை பத்தி பேசினேன். உங்களுக்கு அதை நீங்க கேட்கலாம், தயவு செஞ்சு மறுபடியும் நீங்க போய் நம்ம பேஸ்புக்ல போன வாரம் மெசேஜ் கேளுங்க. ஒரு மெசேஜை கேட்கும் போது கொஞ்சம் தட்டிட்டு எங்க ஆரம்பிக்கிறாரு, இவர் என்ன பேசுறாரு ஆஃப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா அங்க இருக்கிற கிறிஸ்துவின் வெளிப்பாடு பின்னாலே வரும், கடைசியில வரும், எந்த நேரத்துல வரும் என்று தெரியாது. அதை இழந்து போய் அந்த உன் ஆத்மாவை பழுதுபடுத்திக் கொள்ளலாம். உன் ஆத்மா பழுதுபடு அடைய வேண்டும், பழுதில் இருந்து சரியாக வேண்டும், பழுதுபட்டு உன் இதயம் சரியாக வேண்டும் என்றால் கிறிஸ்துவை அறிகிற அறிவு ஒன்றுதான் உன்னை சரிப்படுத்தும், உன்னை பழுது பார்க்கும், உன்னை நிறைவாக்கும். வேற எந்த மனுஷன் பேசுகிறதும் தீர்க்க தரிசனங்கள் ஒண்ணுமே இந்த காலத்துல வேண்டாம். அது நடக்கும், இது நடக்கும், எது நடக்குதோ நாளைக்கு என்ன நடக்கும்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, நம்ம சுத்தி இருக்கிற ஊழியக்காரர்களுக்கும் தெரியாது.
என்ன நடக்கும் என்றால், நீ கிறிஸ்துவை அறிந்திருந்தா, கிறிஸ்துவை புரிந்திருந்தா, கிறிஸ்துவின் தெளிவு உனக்கு இருந்திருந்தா, கிறிஸ்துவின் வாழ்க்கையை நடத்துகிற காரியங்களை அறிந்து புரிந்து செயல்பட்டிருந்தா, அவரை முகமுகமாய் சந்திக்க உன் ஆத்மா தயாராயிருக்கும். எந்த சூழ்நிலை இல்லாவிட்டா, ஐயோ என் பொண்டாட்டிக்கு சொல்லலையே, என் பிள்ளைக்கு சொல்லலையே, ஆசாரியருக்கு நகை அடிக்கலையே, இது பண்ணலையே, அது பண்ணலையேன்னு தத்தளித்து இருக்கும் உன் ஆத்மா தத்தளித்து கொண்டே உன்னை விட்டு போகும். தத்தளித்து கொண்டுதான் கடைசி வரைக்கும் இருப்பாய் நித்தியத்துக்கு. ஆனால் என்றும் உனக்கு தெளிவு வேண்டும், நிறைவு வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்து யார் என்று முழுமையா அறிந்து கொள். அப்போது உன் ஆத்மா பலமடையும், உன் ஆவி பலமடையும், நீ உன் உணர்வு பலமடையும். அவரை எந்த நேரத்திலும், இன்றோ நாளையோ 10 வருஷமோ 20 வருஷமோ 100 வருஷமோ, உன் ஆத்மா அவரையே தேடும், அவரையே காண துடிக்கும். உன் ஆத்மா நேச உன் மனவாளனே. ஹல்லேலூயா. அதனால வாசிப்போம் 6ஆம் அதிகாரம் யோவான் ஒரு 25 வசனத்திலிருந்து வாசிப்போம். வாசிங்க. கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். அப்போது இயேசு அக்கறை போன உடனே இவங்கெல்லாம் பிரமிச்சு போய் பாருங்க, இயேசு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன இவனுங்களை பத்தி யாரெல்லாம் அவரை பார்க்க வராங்களோ அந்த கூட்டம் அல்லது அந்த சீடர்களை பார்த்து நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறார். அவரு தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் யார் என்று தெளிவாய் புரிந்து வைத்திருக்கார். சற்ற ஊழியக்காரங்களாக அந்த ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் இருக்கிறோம். நம்ம சுற்றி இருக்கிறவர்கள், நம்ம விசுவாசிகள், அவர்கள் குணங்கள் என்ன, அவர்களுடைய வளர்ச்சி என்ன, அவர்கள் என்ன பேசுவார்கள், என்ன எண்ணுவார்கள், என்ன மாதிரி திட்டமிடுவார்கள், ஒரு 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 குருட்டு நம்பிக்கை, ஒரு குருட்டு பாசம், ஒரு குருட்டு அன்பு அவங்க மேல வச்சிடறோம் நம்ம. ஏன்னா நம்ம ஜனங்க மக்கோ அப்படின்னு ஓகே பேரு பாஸ்டர்கள்லாம் கை தட்டிங்களா? பாக்குற பாஸ்டர்கள் ஆமா, மக்களை என் மக்கோன்னு சொல்லி மக்கா. ஆனா இயேசுவை போல ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும், நம்ம தெளிவா இருக்கணும். அப்ப இயேசு யாரெல்லாம் எந்த நேரத்துலலாம் அவர்கிட்ட வராங்களோ அவங்க வர்றதுக்கு முன்னே என்ன மாதிரி எண்ணத்துல வராங்க, எப்படியாப்பட்ட காரியங்களை வர்றாங்க அப்படின்னு ஒரு தெளிவா வைத்திருப்பாங்க. அதனாலதான் பாஸ்டர்ஸ் எப்பொழுதுமே நம்மளுடைய டிசர்ன்மெண்ட் கரெக்டா இருக்கும். நம்மளுடைய டிசர்ன்மெண்ட் கரெக்டா இருக்கணும். நாளைக்கு என்ன வரப்போகுது, யாரு கிட்ட வர போறா, நம்ம கிட்ட வரவங்க என்ன நோக்கத்துல வருவாங்க, நம்ம ஜனங்கள் என்ன மாதிரி நோக்கத்துல இருக்காங்க, அவங்க ஆத்மாவை எப்படி திருப்திப்படுத்தணும், அவங்க ஆத்மாவை எப்படி சரிப்படுத்தணும், அவங்களுக்கு எப்படி உணவை தயாரித்து கொடுக்கணும்னு ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்பட வேண்டும். நம்ம நினைக்கிறது போலலாம் நினைச்சிடாது. அதனாலதான் ஆவியானவர் நம்ம இடத்துல இப்போது செயல்படுவோம். அப்ப அவர் அக்கறை போனோட எல்லாம் வராங்க. அப்படியே ஐயோ ஐயா இப்படி எப்படியா வந்தீங்க, எப்படியா வந்தீங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால். அவனுக்கு என்ன கேட்டானுங்க? அழகா பாருங்க, ஒழுங்கா தானே கேட்டானுங்க. அப்படியே இயேசு பாட்டு அப்படி பரவச வடக்கு என்ன முத கேட்டானுங்க 25ல, கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, கடலுக்கு அக்கறையில அவர் போன அவரை கண்ட உடனே ஷாக் ஆயிட்டானுங்க. நடிக்கிறானுங்க பாருங்க, சோத்துக்கு நடிக்கிறானுங்க. வரேன் அப்பத்துக்கும் துன்றதுக்கும் அலையிற ஒரு கூட்டம் இருக்கு. ஏதாவது ஒண்ணு அவங்க செஞ்சுட்டாங்கன்னா அதே பார்த்துட்டு போவாங்க. நம்ம நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் இயேசு செய்யறாரு, ஒரு ஊழியக்காரன் செய்யறானா அதே பார்த்துட்டு போய் கண்ணு முன்னு தெரியாம மோதி மாட்டி உடைச்சுப்பாங்க. அப்புறம் தான் திரும்பி பார்ப்பாங்க வேற என்ன நடக்கும். இதுதான் மனிதனுடைய இயல்பு. அப்ப வாசிப்பா, ரவி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். ரவி, நீங்க எப்பயோ இங்க வந்தீங்க, நல்ல மாதிரி நடிக்கிறாங்க பாரு. இந்த நடிகர்களை அறிஞ்சவர் அவர். அவனுக்கு இல்லப்பா, நம்மளால என்ன சொல்லுவோம், இல்ல இப்பதான்ப்பா காசு கொஞ்சம் பலமாடிச்சு, போட்டுலாம் ஆரம்பிச்சு அப்படி இப்படி தச்சு தடுமாறி வந்து சேர்ந்துட்டோம், இப்பதான் சேர்ந்தோம், இருப்பா மூஞ்சி கட்டிட்டு வரேன், அதெல்லாம் அவர் சொல்லல. ஷாப் அடிக்கிறாரு பாருங்க ஸ்பிரிட்ல. என்ன சொல்றாரு? இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக,
நடிக்கிறத நிப்பாட்டுங்கடா டே அப்படின்னு சொல்ற மாதிரி. நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலே. சின்ன கொஞ்சம் போயிடுதா அங்க எல்லாம் சின்ன புட்டு எனக்கு முன்னே போட்டு நினைக்கிறீங்க வித்தியா. அங்க துள்ளுபுட்டு ஏற்கனவே படைக்கிற கூடை அணிவிட்டு சீடர்களும் வந்துட்டாங்க. வந்த உடனே இயேசு வந்து அப்படியே நடிக்கிறானுங்க. இயேசு சொல்றாரு, நீங்க எது கேட்ட நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுமாடா, ஓசி சோறு சாப்பிடலான்னு. என்னப்பா சொல்ல வரீங்க? ஒண்ணும் இல்லை, கதைக்கு வரும். என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால சில பேர் ஜெபிப்பாங்க, என்னமோ இவங்க தான் உலகத்திலே நீதிங்க நியாயங்க, இவங்களுக்கு தான் உண்மையும் தர்மமும் வாசல் அப்படி தூங்கிட்டு இருக்கிற மாதிரி, ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கின்றோம், அந்த அநீதிக்காரர்களை அழித்து விடும் ஆண்டவரே அப்படி ஜெபிக்கிறோம். ஆனா அநீதி யார் வீட்டுல இருக்கு? ஜெபிக்கிறவர்கள். உன் அநீதியும் உன் அக்கிரமமும் உன் அநியாயத்தையும் நாம் உணராமல் நாம் மற்ற அநியாயத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்ப என்ன செய்யும்? அநியாயம் இருக்கிறது, அநியாயம் கூடும். இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் விசுவாசிகளே. நீங்கள் என்ன ஜெபிக்கிறீங்க, என்னத்தை விரும்புறீங்க, உங்க வீட்டுல என்ன மாதிரி ஜெபம் நடக்குது, அதோட பின் விவரம் என்ன, அது பின்னால ஏன் அப்படி ஜெபிக்கிறீங்க, உங்களோட உள்நோக்கம் என்னவென்று தேவன் அறிந்திருக்கிறார். உன்னோட உள்நோக்கம் என்ன? இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு ஊழியக்காரனா நின்று நாங்க எங்க சபையோட ஜெபிக்கிறோம், யூடியூப்ல போடுறோம், ஆண்டவரே இப்போதே கொரோனா ஓடிவிட வேண்டும் ஹalleluya சொன்னா மறுநாள் எல்லா கொரோனாவும் போச்சு. வச்சுக்கோமே, உலகம் முழுக்க கொரோனா எங்கடா போச்சு? ஒண்ணு காணா போச்சு. யார் ஜெபிச்சதால? சுப்பையா ஜெபிச்சா, அவர் யூடியூப்ல ஜெபித்தா, எல்லோரும் கூடி ஜெபித்தா, 24 மணி நேரத்தில் கொரோனா போனது. கொரோனா போயிடும், 3 நாள்ல போயிடும், ஒரு வாரத்துல போயிடும், ஒரு மாசத்துல போயிடும் சொன்னோம்னா ஆரம்பம். அப்போ உன் உள்நோக்கம் என்ன? நீ ஏதாவது ஒன்று சொல்லி அது நாளைக்கு நடந்துருச்சுன்னா நீ ஃபேமஸ். நீ ஒன்னும் ஃபேமஸ் ஆகணும், அவரை அறிகிற அறிவுடையவனாக. அவர் எப்போ உன்னை ஃபேமஸ் ஆகணும், எப்போ அவர் பக்கத்திலேயே வச்சுக்கணும். சில பேர் பக்கத்திலேயே வச்சிருக்கணும், அவன் ஃபேமஸ் ஆக மாட்டான், ஆனா பக்கத்திலேயே இருக்கும். அது ஒரு தேவனுடைய எல்லாருக்கும் காமிக்காம முடியும், மறைவில் வைத்திருப்பார். ஏன்னா அவருக்கு சொந்தமானது எப்போதும் தன்னுடைய சிறுவிழால் மறைவில் வைத்திருப்பார். ஒரு நாள் அவர் தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. கேட்கிறார் பாருங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியம் நடைபெறுங்கள். பாருங்க, இதுதான் மனிதருடைய செயல்பாடு. நீங்க என்னத்தை நினைச்சு வரீங்க, என்னத்துக்காக ப்ரே பண்றீங்க, என்னத்தை சிந்திக்கிறீங்கன்னு ஆவியானவர் தெளிவா இருக்குது. நம்முடைய எண்ணங்கள் எண்ணங்களும் எதிர்பார்ப்பும் எதை நோக்கி போகிறது? நம்முடைய எண்ணங்களும் எதிர்பார்ப்பும் எதை நோக்கி போகிறது? உண்மையிலே அவருடைய கிருபையும் தயவும் உங்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, அல்லது உங்களுடைய சுயநல ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அவன் வந்தவன் தான் சுயநலவாதிங்க. தின்னுபிட்டு நல்லா ஜாலியா தின்னுபிட்டு இவரு கூடயே சுத்திட்டு இருந்தோம்னா சோறு கிடைக்கும், பிரெட் கிடைக்கும், எது வேணாலும் கிடைக்கும். ஏன்னா உருவாக்கி கொண்டு இருப்பாரு. ஏன்னு கேட்டா பின்னால வர்றது அவங்க முப்பாட்டனுங்க வனாந்தரத்துல எப்படி சாப்பிட்டானுங்கன்ற போதனை அவங்க உள்ளது. எப்படி சாப்பிட்டானுங்க, எப்படி இஸ்ரவேலின் தேவன் அவர்களை போஷித்தார், அதெல்லாம் படிச்சிருக்கானுங்க. அப்ப திடீர்னு இங்க ஒரு தீர்க்கதரிசி மாதிரி ஒருத்தர் வந்து அவர் தொட்டதெல்லாம் புலங்குது, அவர் கை வச்சா எல்லாம் மாறுது, அவர் சொன்னா நடக்குது, அவர் சொன்ன மாதிரி எல்லாம் செயல்படுகிறது. அப்படி வானமும் பூமியும் மாறுகிறது, காற்று மழையும் மாறுகிறது, கடல் அலையும் மாறுகிறது, விசுவாசிகள் சொன்னா ஓடுது, செத்தவன் தொட்டா உயிரோடு இருக்கிறான். வித்தியாசமா இருக்குடா. அவர் பின்னாலே போனா நம்மளுக்கு வியாதி வராது, கஷ்டம் வராது,
சாப்பாடுக்கு குறை இருக்காது, பின்னாலே போகும். No, no, no. Your attitude must change. அவர் யார் என்று அறிந்து கொள். நீ எங்க இருந்தாலும் உன் தேவை சந்தேகம். ஹல்லேலூயா. நீ எங்க இருந்தாலும் இந்த நாட்களில் நம்ம எங்க போக முடியலையா? உன் வீட்டுல கண்ணீரும் அப்பமும் எண்ணெயும் நிறைந்து வழிந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் உன்னை சஸ்டெயின் பண்ணுகிறவர் உன்னுடைய ஆண்டவர். உன் இதயம் அவரை நம்பி இருக்கட்டும், உன் இதயம் அவரை பிடித்துக் கொண்டிருக்கட்டும். எந்த சூழல் உன் வேலையை நீ பாட்டுக்கு பாரு. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். உன் வேலையை நீ பாட்டுக்கு பாரு. உன் செயல்பாட்டை சரியா பாரு. உன் எண்ணத்தை சரியா வச்சுக்க. சுயநலத்தோடு நடக்காத. அப்போது பாரு, உன்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாய் வந்து கொண்டே இருக்கும். உன் வாலெட்ல காசு குறையாமல் இருக்கும். நேற்று பாதி மாசத்துலயே போயிடும் நினைச்சேன். ஆனா பாரு, மாச கடைசி வரைக்கும் சம்பளம் போடுற வரைக்கும் இன்னும் காசு இருக்குது, நல்லா சாப்பிடுறோம் அப்படின்னு நிறைவாய் திருப்தி அடைவாய். ஏனென்றால் உன் நேசர் ஒரு நாளும் கையேந்த விட மாட்டார். கை ஏற்றுவதே இல்லை. கிறிஸ்துவை அறிந்த உள்ளம் ஒரு நாளும் கையேந்துவதில்லை. இதுவே சத்தியம். மாயஜாலம் வேணாம். இந்த கூட்டத்தை போல வேணாம். பாருங்க, அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அதை மனுஷகுமார் பாருங்க, நீங்க அப்பத்துக்கு அடையாதீங்க. எப்போதுமே நம்ம இந்த உலகத்து காரியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்க ஆத்துமாவை வளர விட மாட்டேன். Allow your spirit to grow. Discover Him. Know Him. Do not doubt Him. That He is the provider. He is the protector. He is the one who leads you. Nothing will do. This is what you and I need to understand. Hallelujah. If you and I understand the basic principle of Christ, then you'll be blessed. Hallelujah. அற்புதம் எங்கே நடக்காது. நீயே அற்புதமா இருப்ப. உன்னிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். உன்னிடத்திலிருந்து சாப்பாடு புறப்படும். நீ 10-20 பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்ப. அநேகருக்கு நீ உற்சாகம் ஊட்டுகிறவனா இருப்ப. அநேகருக்கு பலன் ஊட்டுகிறவனா இருப்ப. அநேகருக்கு சத்துவத்தை கொடுக்கிறவனா இருப்ப. உன் வார்த்தைகளும் உன் செயலும் மக்களை உற்சாகப்படுத்திக் கொண்டு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கும். So that doesn't matter you are a man of God or woman of God. Just be a person that loves God. தேவனை நேசிக்கிறவர்களாய், முழுமையான நம்பிக்கை உடையவர்களாய் இருங்க. உங்க கையில இருந்து யாருமே எதை எடுக்க முடியாது. உங்களுக்கு சொந்தமானது நிலைத்து நிற்கும். உங்களுக்கு இல்லாதது பாட்டு போயிட்டு இருக்கும். போறதை விட்டுருங்க, வரதை வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். கொஞ்சம் சீக்கிரம் போகும். இது 3 வாரம் ஓட முடியாது. அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். என்னது? அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். கரெக்டா சொன்னார். இப்பதான் கொஞ்சம் மனம் திரும்புற மாதிரி இருக்கு, ஆனா திரும்ப மாட்டாங்க. நீங்க படிச்சு கண்டீங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரத்துல, ஆஹா என் ஜனம் திருத்தி விட்டதா, ஆஹா என் மக்கோ மாறிவிட்டாங்களா, மக்கோ மாறலாம், முப்பப்பட்டு போறது. ஜனங்கள் அப்படிதான். நம்ம பேசுறோம்னு மாறிட்டாங்கப்பா, நம்ம செமிச்சோன்னு மாறிட்டாங்கப்பா, எல்லாம் மாறிடுச்சுப்பா. தலை மட்டும் மாறிச்சு, வால் எல்லாம் மாறல. பொட்டுன்னு போட்டுறோம். ஜாகிரதை. மென்னுக்கு பாத்துறாத, பின்னால ஒரு வால் லட்டு குட்டும், அப்ப வரும். கவனமா ஆண்டவர் செயல்படுகிறார். மனிதனுடைய தந்திரத்திற்கும் அவனுடைய பார்வைக்கும் அவனுடைய எண்ணங்களுக்கும் அவன் செயல்பாட்டுக்கும் அப்பாற்பட்டு தேவன் அறிந்து செயல்படுகிற அழகே ஒரு அழகு. அதுவே ராஜதந்திரம். பரலோகத்தின் ராஜதந்திரம். யார் இதெல்லாம் கட்டி எடுத்து, நீ இப்படி வீசுறியா, நான் இப்படி வீசுறேன், நீ அப்படி வீசுறியா, நான் இப்படி வீசுறேன். இது கத்தி சண்டை இல்லை, ஆவியின் குத்தி சண்டை. ஆவியில உணர்ந்து போர் எடுக்கிற இதை அறிந்தவன் புத்திமான், இதை அறிந்தவன் தெளிவாக இருப்பான், இதை அறிந்தவன் ஞானம் உள்ளவனாய் இருப்பான். யாரையும் அவனை வீழ்த்த முடியாது. கிறிஸ்துவே அவனுக்கு பக்கபலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசிங்க ஒட்டனே மனம் திரும்புற மாதிரி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இல்ல முதல்ல கொஞ்சம் மேல. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கு
கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். சரி ஆண்டவரே, சரி ஆண்டவரே, நாங்க இப்ப என்ன செய்யணும்? கடவுளுக்கு பிரியமான வழியில எப்படி நடக்கணும்? நடிகர் கிளம்ப மாட்டாங்க. ஒரு சபையில பாஸ்டா இருக்குதுன்னு விளையாட்டா? பாஸ்டர் சேம் விளையாட்டா? கொஞ்சம் ஏமாந்தா ஸ்ட்ரோ போட்டு குடிச்சிருவாங்க. கண்ண முடியிருப்பாங்க. இல்லடா, சில சில காமெடி பார்ப்போம். நம்ம இங்க வச்சிருக்கிற சாப்பாட்டை அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கிற போல பட்டப்பட்டு வாழை பட்டு அப்படியே கொடுத்துருப்பாங்க. அந்த தேடுவோம், எவன்டா எடுப்பேன் சாப்பாட்டை? நான் சாப்பிட்டுட்டேன்னா முடிச்சுட்டேன்னா, இல்ல சாப்பாடு விழுந்துருச்சா, இல்ல ஏற்கனவே சாப்பிட்டு நம்மளே குழம்பி நிற்போம். அப்படியாப்பட்ட கொலகாரவாதி. கொஞ்ச நேரத்துல பல்ட் அடிச்சாங்க பாரு. இயேசு தண்ணி விட்டாங்கன்னு பல்ட் அடிச்சு, ஆண்டவரே, நாங்கள் தேவனுக்கு உண்மையாகவும் உத்தமனாகவும் இருக்கு என்ன பண்ண வேண்டும் சொல்றாரு. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். இப்பதான் பிரதியுத்தரம்னா அவர்களை அறிந்து பதில் சொல்கிறார். அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது என்றார். இதுதானே அவங்களுக்கு புரியல. இதுதான் அவங்களுக்கு புரியல. மறுபடியும் அங்கதான் வராரு. நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், மேல இருந்து வந்திருக்கேன், என்ன அனுப்பினவர் எனக்குதான், என்ன நம்புடா, நான் தான் தேவனை நம்புடா, பிறா என்னை அனுப்பி வைத்திருக்கிறான் நம்புடா, என்னால தாண்டா உனக்கு மோட்சம், என்னால தாண்டா உனக்கு வாழ்க்கை, என்னால தாண்டா உனக்கு விடுதலை, என்னால தாண்டா உனக்கு நித்திய ஜீவம், என்னால தாண்டா இனிமே வாழ்வு. நீ வேற யாரையும் நம்பி வாழ வேண்டாம், என்ன நம்பி வாழா, நான் தான். இரண்டாவது ஆதாம், உங்க அப்பா ஆதாம் பொய்க்கார திருட்டு பையன். ஆனா இந்த ஆதாம் நீதியான தேவன், நீதி செங்கோலுடையவன் நான், நீதியை ஆட்சி செய்கிறவன் நான். என் ஜனங்களுக்கு நீதியை தவிர அநீதி விளைவிக்க மாட்டேன். என் உள்ளம் உங்களை நேசிக்கிறது. என்னுடைய பரலோக ராஜ்யத்தின் வல்லமையும் அதிகாரமும் செயல்திறனும் பரலோக ராஜ்யத்தின் கோட்பாடும் என்னில் நிறைந்திருக்கிறது. என்னை பின்பற்று, என்னை போல் வாழு, குறையில்லாமல் வாழ்வாய். நானே கைகளை தட்டி உற்சாகம் அந்த நேரத்தில். What a beauty to understand God, to know God, to know Christ. அப்ப சொல்றாரு, நீ ஒன்னா நீங்க யார் என்ன வேணா வேணா என்ன நம்புது. கிளாசிக்கல் ஸ்டைல நம்மளா தான் சொல்லியிருப்போம், நம்ம பாணியில சொல்லியிருப்போம். அவர் சும்மா அவங்களை பார்த்து நீங்க ஒன்றும் எல்லாம் சொல்லுங்க, ஒண்ணு வேணாம், வந்தவன் நான் தான் ஆதி மம்பு அந்த முன்னே என்னை நம்புங்க, என்னை நம்புங்கடா, டே நம்பி தொலைங்கடா, எல்லாம் சரியா. இவன் பேச்சை கேட்டு, அவன் பேச்சு கேட்டு, அவன் சொல்றதை கேட்டு, யூடியூப்பை கேட்டு, பைக் டியூப்பை கேட்டு, போனர் டியூப்பை கேட்டு, பஞ்சரான டியூப்பை கேட்டு, எல்லா டியூப்பையும் கேட்டு பஞ்சர் ஆகி மூலையில உட்கார வைக்கடா. நானே உங்களுக்கு சிறப்பு சரி. அதற்கு அவர்கள் அதை கொண்டு என்ன மாதிரி பிரசங்க கேட்கிற கூட்டம் போற மெசேஜ் ஓடுது, பாஸ்டர் பேசுறாரு, என்ன பண்றது, கூட்டம் இப்ப பேசிக்கிட்டு நம்மளே பேசிக்கிட்டோம். அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல இதை படிக்கும்போது you must understand the whole scenario. இதெல்லாம் வாசிக்கும்போது எனக்கு சிரிப்பு வரும், எனக்கு காமெடி வரும், இயேசுவை கட்டி எடுக்க பரிதாபமா இருக்கும். ஆண்டவரே உனக்கு தேவை அந்த பூமியில் வந்து விடுவிட்டெல்லாம் இப்படி அவதிப்படுறது. உடனே கொஞ்ச நேரத்தில் பல்ட் அடிச்சு மனம் திரும்புற மாதிரி சொன்னாங்க. ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் தேவனுக்கு பிரியமா என்ன செய்யணும், என்ன நம்புகிறாங்க. ஓ யூ மீன் பிலீவ். பாருங்க சிறந்தது என்ன ஒரு பியூட்டினா, பிரச்சனை கொடுக்கறவங்களே பல வருஷமா கூட இருக்கணும். நம்முடைய சாப்பிடுவாங்க, நம்முடைய சுத்துவாங்க, ஆனா நம்ம மனசு அவங்களுக்கு தெரியாது.
ஏன்னா அவங்க கூட நம்ம சரிசமமா பழகிறோம் இல்லையா? சரிசமமா பழகிறோம், சாப்பிட்றோம், ஜோக் அடிக்கிறோம், உருண்டு பழகிறோம், பந்து விளையாடுறோம், பேட்மிண்டன் விளையாடுறோம், எல்லாம் அவங்க போலயே நம்ம இருக்கிறதுனால, ஆனா நம்ம உள்ளத்தின் ஆழம் என்ன நம்மளுக்கு தெரியாது, நம்ம யாருன்னு தெரியாது. They underestimate us because they think we are equal. No. We are not equal. But we are human beings. நம்மளாம் மனிதர்கள், உணர்ச்சி உள்ளவர்கள். We are sociable people. நம்ம மனிதர்களே sociable people. தனியா ஒரு மரத்துல தொங்கிட்டு இருக்க முடியாது பாபா மாதிரி. நம்மளுக்கும் நம்ம பாஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, நாங்க கும்பால் அடிப்போம், பேசுவோம், ஜாலியா இருப்போம். ஆனா அவங்களுக்கு தெரியும் அப்பா யார். இதுதான் அவரோட லிமிட். இதை தாண்டணும்னா முடியாது. சோ நம்ம ஜாக்கா பேசுவோம், நாங்க ஆடுவோம். ஏன்னா லாக்டவுன் இல்லையா, எங்க வீட்டுல தான் எல்லா கஷ்டமும் நடக்கும். சாப்பிடுவோம், சமைப்போம், கூத்தாடுவோம், பேசுவோம், ஜோக் அடிப்போம். அதே நேரத்தில் உங்களுக்கும் ஜபம் பண்ணுவோம், உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவோம், எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல நான் அவங்க சேர்ந்த அவங்க எல்லாம் மீறி கூட நடக்கலாம், ஜோக் அடிக்கலாம். அதை பெருசுபடுத்தப்பட்ட என் பிள்ளைங்க ஜாலியா இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆனா இயேசு மறுபடியும் அவர் சொல்லும் பொழுது, டேய் என்ன நம்புங்கடா அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு பல்டி அடிக்கிறானுங்க. அதே புத்தி அவங்களுக்கு கேட்கிறானுங்க. பிசாசு கேட்ட கேள்வி இயேசு இடத்துல, நீ தேவகுமாரனா இருந்தா இங்கே குதிடா, இந்த கல்ல அப்பமாக்கடா, இல்ல கோயில் மேல ஏற வச்சுட்டு கட்டடத்து மேல எல்லாம் பாரு எல்லாம் எனக்கு சொந்தம், நீ கும்பிடுறான், எல்லாத்தையும் கொடுக்குறேன். அல்ல அங்கிருந்து குதி வசனம் சொல்லுகிறதுல அவர் தேவதூதரை கட்டளையிட்டு ஒரு பாதத்தை இடராதபடிக்கு காத்துக் கொள்வார் என்று சொல்லுத மூச்சு பாடுறா சாவரி அலையாங்க. இதுதான் உலகம். எப்ப பாரு அவர் ஊழியக்காரரா, அவர் ஊழியக்காரன் அப்படி செய்வாரா, அவர் ஊழியக்காரன் அப்படி செய்வாரா அப்படின்னு இழுத்துட்டு இருக்கும். அவர் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர் தான். உங்க போதகர்கள் உங்கள் போதகர் தான். உங்களை வழி நடத்துகிற ஆசான்களும் போதகர் தான். அவரை பத்தி பேச உனக்கு உரிமை இல்லை. அவருக்கு யார் என்று உனக்கு தெரியாது, தெரிய போறது. நீ எந்த சபைக்கு போறியோ, எந்த சபையில இருக்கிறியோ, அவரை ஊழியக்காரரா, தேவ மனுஷரா, அழைக்கப்பட்டவர்களா, அவங்களுக்கு ஒரு பாணி இருக்குது. அந்த பாணியை விரும்பி நேசித்து அவரோட சேர்ந்து பழகும். அரசனை நம்பி புருஷனை கை விட்டதா அலையாது, அதுக்கு உள்ள போக முடியாது. அது பெரிய ரெவலேஷன். அரசனை நம்பி புருஷனை கை விட்டது. சரியா? ஓகே. இப்ப உடனே கேட்கிறாங்க, நீயா நான் உன்னை நம்பணுமா, நீ கடவுள்கிட்ட வந்தியா, டூ ஒன் மோர் மிரக்கிள் பிரதர், டூ ஒன் மோர் மிரக்கிள் ஐ பிலீவ் யூ. தேவையா? என்னத்தை நடப்பிக்கிறேன். என்னது? அதற்கு அவர்கள் அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு மறுபடியும் ஒன்னே நீ தான் அங்கேருந்து வந்தவர் தின்னானுங்க தானே. அது அற்புதம் இல்லையா? போட்ல வந்தானுங்க தானே, காற்று கடல் அடக்குறாரு, அது அற்புதம் இல்லையா? குருட்டு பயில பார்க்க வச்சாரு, அது அற்புதம் இல்லையா? நீ சப்பானியை நடக்க வச்சாரு, அது அற்புதம் இல்லையா? நீ அஞ்சலியை நிற்கும் போது உன்னை தூக்கி எடுத்தாரு, அது அற்புதம் இல்லையா? ஒன்றும் இல்லாதது நேரத்துல கூட கை கொடுத்து உன்னை தூக்கி எடுத்தாரு, அது அற்புதம் இல்லையா? புதுசா அற்புதம் தேடுற. இப்ப என்ன கேட்கிறானுங்க? நாங்கள் காணத்தக்கதாக நீ என்ன அடையாளத்தை காண்பிக்கிறேன், இப்ப எண்ணத்தை நடப்பிக்கிறேன் பேசுறிய. அதுதான் நன்றி கட்டச்சாரு. நேற்று அவங்க இருந்த நிலைமையை மறந்து போய், நேற்று அவங்க இருந்த சூழ்நிலை மறந்து போய், இன்னைக்கு 4 காசு நல்ல வாழ்க்கை கொஞ்சம் நல்லா மேல வந்தோன்னு ஏணியை எட்டி உதைச்சு நீ மறுபடியும் எண்ணத்தை சாதிச்சு விட. நீ யாரு அப்படின்னு கேட்கிற கேள்வி வம்சமே மனித வம்சம். அதுல நானும் நீங்க விளக்கில்லை, நம்ம எல்லாரும் மண்ணுதான். ஏன்னா நம்ம எல்லாம் மண்ணு. We all are மண்ணு. So our புத்தி is மண்ணு. We do the thing also மண்ணு. Okay, மண்ணு. Okay. You, I, all மண்ணு. We are no difference. ஆனா அவரை பிடித்துக் கொள்கிற விசுவாசம் மேன்மையானது, மகிமையானது. ஹல்லேலூயா.
கேட்கிறானுங்க பாருங்க. அருமையானவர்களே, நம்ம தொடர்ந்து அடுத்த வரக்கூடியதை பார்க்க போறோம். இன்னும் அதிகமா இயேசு பேச போறதை பார்க்க போறோம். இந்த சூழ்நிலைகள் மத்தியில மனிதர்கள் மேல இருக்கிற நம்பிக்கை ஒரு பகுதி இருக்க, அவர் மேல இருக்கிற நம்பிக்கை உறுதியா இருக்கட்டும். உங்களிடத்துல கூட சேர்ந்து நன்மை செய்கிறவர்களை வாழ்த்தி பழகுங்கள், சபித்து பழகாதீர்கள். எனக்கு எதிரி யாருமே இல்லை. பிசாசு கூட எனக்கு எதிரி இல்லை. சில பேர் பாருங்க, பிரசங்கம் வந்து சாத்தான் அதை செய்யலாம், சாத்தான் இப்படியாப்பட்டவன், சாத்தான் அப்படியாப்பட்டவன். நான் இருக்கிற மாமனா மச்சானா அவனை பத்தி நான் எதுக்கு பேசணும்? என் நேசன், என் தேவன், என் மனவாளன், நான் பார்க்க போற முகம் அந்த முகம், அவருடைய மகிமையின் முகம், அவரோடு நித்திய வாழ போகிற வாழ்க்கை. இவனை பத்தி அவனை பத்தி பிசாசை பத்தி பெரிய பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவன் எதிரி, என் தேவனோ என் அருகிலே. அப்படி நான் பயப்பட வேண்டியதில்லை. அருமையான என் விசுவாசிகளே, நண்பர்களே, தொடர்ந்து அவரை அறிகிற அறிவிலே வளருங்க. அது நடக்கும், இது நடக்கணும் வேணாம், நடக்கிறது ஏற்ற நேரத்தில் நடக்கும். உங்களுக்கு நடக்காமல் போகாது. நன்மையை நினைக்கிறவன் வாழ்வு மலரும், நன்மையை நினைக்கிறவன் மனம் வளரும். ஆனால் நீங்க எப்போதும் வளருவீங்க, எப்போதும் வளருவீங்க, அநேருக்கு ஆசீர்வாதம் இருப்பீங்க. ஃபேமிலி ஹீலிங் சென்டர் கரம் எப்பொழுதும் தியாகம் பண்ணி கொண்டு கொடுத்து கொண்டு வாழ வைத்துக் கொண்டு இருக்கிற ஒரு பெரிய குடும்பம், சமுத்திரம். அதிலே அநேகர் வாழ்வார்கள், பயணம் செல்வார்கள், வழி அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுக்கப்படும். அதனாலே ஒரு குடும்பமாய் செயல்படுவோம், அவரையே நினைப்போம், அவருடைய சிந்தையிலே வளருவோம். வேறு எந்த தீமையும் நமக்கு வர வேண்டாம். அவரே வழி, அவரே நமக்கு அப்பம். I love all of you. உங்களுக்காக நான், உங்களுக்காகவே நான். Bye.